ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நீதிமானை தேவன் பாதுகாக்கிறதுல ரொம்ப எப்படி இருக்கிறாரு, கவனமா இருக்கிறார். அதான் நானே ஒரு நேரத்தில் பிசாசு சொல்லுவேன் பாருங்க, இவ்வளெல்லாம் பிரசங்கம் பண்ற, யாருமே சரியான வார்த்தையில இல்லை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஆவியானவர் எனக்கு கூட சொல்லுவாரு, இல்லை இல்லை இல்லை, நீ அவன் சத்தத்தை கேட்காத, யாருடைய சத்தத்தை கேளு, தேவ சத்தத்தை கேளு. அதெல்லாம் ஒவ்வொருத்தரை இப்படி எண்ணி பார்க்கும்போது, என்னையா இவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணி இவங்களுக்குள்ள இவ்வளோ வேலை செஞ்சிருக்காதா, நடந்திருக்காதா, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்காதா, அவ்வளோ யோசிப்பேன். ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, பலப்படுத்துறாரு, இல்லை தொடர்ந்து பண்ணாதவ அப்படின்னு. அப்போ அந்த நடக்காத காரியத்தை கூட எப்படி நடத்தி காண்பிக்கிறார்ன்றதெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு அவனை எப்படி விசுவாசத்தில் வல்லவனாக்கி, அந்த விசுவாசத்தின் மூலமா எப்படி குழந்தை பிறகுது, தேசத்தில் எப்படி இவ்வளோ நட்சத்திரங்களை போல கடற்கரை மலை போல ஜனங்களை உண்டாக்குறாரு. இந்த விசுவாசத்தின் மூலமா இவனுக்கு நிலங்கள் எப்படி உண்டாகுது, ஆஸ்திகள் வெள்ளி பொண்ணெல்லாம் எப்படி பெருகுதுன்றதெல்லாம் பார்த்துங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது பைபிளை விட்டுட்டு உலக காரியங்களுக்கு பின்னாடி ஓடினா, உங்க தாத்தா ஓடி பார்த்தாரு இயேசுவை தெரியாம, கடைசி ஒன்றும் நடக்கலை. உங்க அப்பா ஓடி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களும் இயேசுவை தெரியாம வெறும் சம்பாதனை அது இதுன்னு ஓடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது மேல நம்பிக்கை, அது மேலதான் நம்பிக்கை இருக்கு. அதனால இயேசு சொல்றாரு, அப்பா அழைச்சவர் உண்மையுள்ளவர், நீ ஏதோ அப்படி இப்படி பண்ணி வாழ்ந்தரலாம் பொழைச்சலான்றதெல்லாம் தவறு. அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை முடிவு பரியந்தம் நடத்துவார், உன் தேவை என்னன்றது தெரியும். நீ உன் இருதயம் என்னை சார்ந்து இருக்கணும், அதுக்கு பேர் தான் விசுவாசம்.